வெல்கம் டு திருசீசன். ஸோ அந்த வழியில் பார்க்க போகிறது சூர்யாவோட கருப்பு படம் எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யாவோட பெர்ஃபெக்ட் கம்பேக்னா அது இந்த படம் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கம்பேக் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னத்த சொல்கிறதுங்க, படத்தை வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை, எத்தனை தரங்கள், அதுவும் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் போஸ்ட்மெண்ட் ஆகி கடைசியாக May 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தை பார்த்து வந்தாச்சு. படத்தை பார்த்த வரைக்கும் சிம்பிளான ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு அப்பா பொண்ணு கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வராங்க, ஆனால் அங்கே அவங்களுக்கு நீதி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத கதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் படத்தில் வேற ஒரு விஷயம் இருக்குது, அது சர்ப்ரைஸ் தான், சொல்லி ஸ்பாயில் பண்ண வரும்ல. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக ஸ்டார்ட் ஆனாலுமே அதுக்கப்புறம் வந்து படம் செம்ம எங்கேஜிங் தான், சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சிலவங்க கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் இன்டர்வல் போர்ஷன் பிளாஸ்ட்டுங்க, சீரியஸாக சொல்லலாம். அந்த எலிவேட் பண்ணதும் அதில் ஃபைட் சீக்வன்ஸ், பிஜிஎம், அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் எல்லாமே சேர்ந்து பிளாஸ்டாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ போரா மாசுரா கார்மோட் ஆண்ட்ரா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே செகண்ட் ஹாஃபும் அதே கேஜியாக சூப்பராக கொண்டு போயிருந்தாலுமே ஒரு சிலர் அதே மாதிரி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த போர்ஷன் அப்படியே காண்ற வைப்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தியேட்டர் உண்மையிலே சொல்றேங்க, பிளாஸ்ட்டுங்க, சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுவும் வந்துட்டு மனுஷன் சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு பாருங்க, அப்படியே பிடிச்சு மெஞ்சிட்டாரு. அப்படியே காட் மோடுக்கு அவரு நடிச்சிருக்காரு. அப்படியே கருப்பசாமியாவே நடிச்சிருக்காரு. கருப்பசாமியே படத்துல இறங்கி வந்து நடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த லெவலுக்கு படத்தை சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. என்னத்த சொல்லிட்டே போலாம். அண்ட் சாய் அபியங்கர் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மியூசிக்கா இருக்கட்டும், பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே பிச்சு உதறி இருக்காரு. அண்ட் காட் மோட்ல மனுஷன் வச்சிருக்காரு. அது பார்க்கும் போதே தெரியுது. நான் ஏன் காட் மோட் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா வந்துட்டு படத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்துட்டு அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அண்ட் நான் வந்து சூர்யா சாருக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் நான் சொல்றேன்னா, அவர் என்னதான் நடுவில் கொஞ்சம் நல்ல படம் கொடுத்தாலுமே ஒரு தேட்டர்கள் ஹிட் எனக்கு வந்து சிங்கம் 2க்கு அப்புறம் இந்த படம் தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா தேட்டர்ல செம்மையா பிளாக் பஸ்டா ஓடினது வந்துட்டு எனக்கு கடைசியா சிங்கம் 2 அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு இந்த படம் கண்டிப்பா சொல்றேன், எழுதி வச்சுங்க, செம்ம பிளாக் பஸ்டர் படம், சூப்பரா வரப்போகுது. எல்லாருமே கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணி பார்க்க போறாங்க. அண்ட் படம் முக்கியமா சூர்யா ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லாம எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளமா தளபதி ஃபேன்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா ஆடியன்ஸுமே படத்தை பிடிக்கும். முக்கியமா பிஎன்சி சென்ற ஆடியன்ஸ்லாம் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது, அடிச்சு நொறுக்க போகுது. கண்டிப்பா எழுதி வச்சுங்க, அது கண்டிப்பா நடக்கும். ஆர்ஜே பாலாஜி மனுஷனை பத்தி கண்டிப்பா பேசவே ஆகணும். நான் என்ன மாதிரி ஒரு டெடிகேஷனுங்க. நேற்று வரைக்கும் மனுஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சு, அவரே அழுக வச்ச அளவுக்கு, அவர் எப்படி சந்தோஷப்பட்டு சிரிச்சு பார்த்த மனுஷனை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவர் இன்னைக்கு காலையில அந்த ஃபர்ஸ்ட் ரோஹினியில பார்த்துட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணாரு. அதாவது ஜெஸ்ஸி படத்துல நானி பண்ணுவாரு. அதெல்லாம் வந்துட்டு அந்த லெவல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அது பாக்குறது நம்மளுக்கே வந்து நம்ம லைஃப்ல என்னவோ பர்சனலா வின் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நம்மளே ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாரு மனுஷன். அண்ட் அவரோட ஒர்க்கா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரோட ரோலுமே நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு சிலவங்களை பண்ணிக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. அதை நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி படத்துல எல்லாருமே வந்து கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிங்க, நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. அண்ட் த்ரிஷா கேரக்டர் பத்தி சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் செட் ஆகவே இல்லதான். அண்ட் அவங்களோட டப்பிங்கா இருக்கணும், த்ரிஷாவோட டப்பிங் மட்டும் இல்ல, நிறைய பேரோட டப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் அவங்களோட த்ரிஷாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பெருசா சொல்லிக்கிறது எதுவுமே இல்லை, வராங்க கொடுத்தலாம் நல்லா பண்ணிட்டு போயிடுறாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் சூர்யா சார் அவரை தான் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா மனுஷன் கருப்பு சாமியா அப்படியே வந்திருக்காரு, வேலைலாம் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்துட்டு படத்துல வந்துட்டு நான் சீரியஸா நான் ஸ்பாயில் பண்ணாமே சொல்றேன், நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. முக்கியமா தளபதி ஃபேன்ஸுமே நிறைய என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் இருக்கு. சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, எதையும் நீங்க எவனா என்ன சொல்லுவான் சொல்லிட்டே தான் இருப்பான். சாய் அபியங்கர் மியூசிக் ரோல் பண்ணுவான், சூர்யா சார் தான் சொல்லிட்டே இருப்பான். என்ன பண்ணாலும் எவ்வளவு நல்ல படம் தான் எல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கூட்டம் அதுக்குன்னு ஒரு கூட இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் வேலை. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க நம்பிக்கையோட அந்த படம் தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க போய் போங்க. முக்கியமா ஃபேமிலியோட கூட படத்துக்கு போங்க. ரொம்ப நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. கொடுத்த காசுக்கு மேல ஒர்த்தாச்சுரா அப்படின்னு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். முக்கியமா நீங்க கருப்பசாமியோட பக்தரா இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு டபுள் ட்ரீட் 100% ஒரு ட்ரீட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓவராலா நான் சொல்லணும்னா வந்துட்டு கருப்பு ஒரு ஒர்த்தாச்சான படம். கருப்பு, நெருப்பு, காட் மோட் ஆன். ஸோ படத்தை நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்ற கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் வந்து படத்துல இல்ல விளையாட நல்லா விளையாட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்னை கமெண்ட்ல வந்து என்ன வேணா கேளுங்க. அப்பயாச்சும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, அதான் நான் எதிர்பார்க்கறேன். அண்ட் இந்த விஷயம் சொல்ல மாட்டேன், படத்துல கொடைகள் இருக்கதான் செய்யுது. அண்ட் படத்துல லாஜிக் மிஸ்டேக் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதை மறக்கடிக்கிற மாதிரி நிறைய மாஸ் சீக்வன்ஸ், நிறைய எலிவேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் என்ஜாய் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. எந்த ஒரு விஷயம் வல்கர் விஷயம் எதுவுமே இல்லை. படம் ஒரு ஃபேமிலி வாட்சான படம். UA13+ தான். எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு நிறைய ரத்தம் உதறிக்க சீன்ஸ் இருக்கனால ஒரு UA16+ அப்படின்ற கேட்டகரி சொல்லலாம். ஸோ தாராளமா படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அப்படின்ற வச்சது கீழே மறக்காம கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க.
அண்ட் படத்தை பார்த்தவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போது முக்கியமாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன், அண்ட் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது இதை ரிப்பேர் பண்ணி தான் எனக்கு அடுத்தடுத்த ஒரு பிளான்ல இருக்குது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் கூட நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ பார்த்து பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ணி நம்புறேன். அண்ட் கருப்பு படத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சு போய் பார்த்துருங்க. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பக்கா கமர்ஷியல் ஒரு மசாலா படம். ஸோ எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க, அது உங்களோட ஃபேவர் தான் நான் சொல்லுவேன். படம் ஒரு சில பேருக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் ஆகலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் சில இடங்கள் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. பட் படம் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ படத்தை பார்த்துட்டு உங்களோட விஷயத்தை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.